ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாலிபர்களாக கூடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா? படுக்கையில் நம்ம பாயில போய் பெட்டில் படுக்கும்போது என்ன பண்ணுமா? உங்க படுக்கையில் உட்காந்து உங்க இருதயத்துல பேசி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. தனியா பேசிட்டு இருந்தீங்கன்னா பைத்தியன்றுவாங்க. இருதயத்துல பேசி கொண்டு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துல பேசணும். இருதயத்துல பேசும் பொழுது நம்ம கர்த்தர் பாய்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை பேசுறத பிசாசு பார்க்க முடியாது, மனுஷங்க பார்க்க முடியாது, ஆனா கர்த்தர் பார்க்கிறார் அதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவம் செஞ்சோம்னா, மனுஷன் பாவம் நம்ம கோபம் கொண்டானா என்ன நடக்கும்? நம்மள கோபப்பட என்ன பண்ணுவோம்? அடிப்போம், திட்டுவோம் இல்லையா? ரொம்ப உச்சக்கட்ட கோபத்துல வந்து என்ன பண்ணுவோம்? என்ன வார்த்தை வாயில வருதுன்னு தெரியாது இல்லையா? என்ன பேசுறோன்னு தெரியாது, என்ன செய்ய வரோன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு கோபம் கொள்ளக்கூடாதுன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியில இருக்கும் வாழ்ந்த நாட்கள்ல அவர் என்னைக்கா கோபப்பட்டாரா? அவர் கோபமே படல. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன கோபம்னா, அவர்கள் ஜனங்களை வழி தப்ப பண்றாங்க, ஜனங்களை வழி போக பண்றாங்க பொழுதுதான் ஆண்டவர் கோபப்பட்டு அங்க திட்டமாட்டாரு, வசனத்தை கொண்டு அவர்களை கடிந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அங்கேயும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? கோபப்பட்டு எதுவும் சொல்ல மாட்டாரு. நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 4வது வசனம். உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? ஆமென், ஹல்லேலூயா. கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கோபம் வந்து சாதாரணமா நம்ம நினைச்சுக்கிறோம், சின்ன விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மனுஷனா இயல்பா என்ன வரும்? கோபம் வரும்னு சொல்லப்படுது. ஆனா நீதிமொழிகளை சாலமோன் சொல்றாரு, கோபம் நிஷ்டூரம் உள்ளது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது வந்து என்ன பண்ணும்னா, ஒருத்தனை கோபம் என்ன பண்ணும்? ஒருத்தரை நிர்மூலமாக்கும், ஒருத்தனை வந்து என்ன பண்ணும்? வாழ வைக்கும், ஒருத்தரை அழிக்கும் என்று சொல்லி சொல்லுகிறாரு. இது ஒன்று என்ன விஷயம் பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் அப்ப படிக்கலாம். யாக்கோபு படிங்க. யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கோபம் என்ன பண்ணுது? தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கோபம் என்ன பண்ணுச்சு? அங்க நீதியை நடப்பித்தது. ஆமென். ஆனா மனுஷனுடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு சில எடுத்துக்காட்டாக சிலவர்களை படிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11-12. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, என் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலில் புதைத்து போட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும், அது ஃபுல்லா படிச்சா தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 15வது வசனத்துல, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனின் இடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் அங்கே தங்கி இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ மோசேயோட கோபம் என்ன பண்ணுச்சு? நீதியை நடப்பிச்சுதாங்க. ஆனா அவன் என்ன பண்ணான்? ஒரு எகிப்தியன், அவன் கூட சேர்ந்த ஒருத்தனை, அவன் இனத்தை சேர்ந்த என்ன பண்றான்? அடிக்கிறான், துன்புறுத்துறான். அது அநியாயம் தான் இல்லையா? ஆனா அங்க மோசே என்ன பண்ணது? கோபப்பட்டது நியாயம்தான். ஆனா அந்த கோபம் நீதி நடப்பிச்சுதாங்க. என்னாச்சு? அங்க ஒரு கொலை நடந்தது. ஹல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய கோபம் அங்க என்ன பண்ணல? நீதியை நடப்பிக்கல. நாமளும் அநேக விஷயங்களை கோவப்படுவோம். நமக்கு விரோதமாக தான் நடத்துவாங்க, நமக்கு விரோதமான காரியங்கள் தான் செய்வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும், நம்ம வீட்டில் உள்ளவங்களா தான் இருக்கும், நம்மளை சுற்றி உள்ளவங்களா தான் இருக்கும். ஹல்லேலூயா.
நம்ம ஒரு இடத்துக்கு போக நம்ம கூட வேலை செய்கிறவங்களா தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய கோபம் அங்கே எப்படிப்பட்டதா இருக்கணும்? நீதியை நடப்பிக்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம கோபம் கொள்ளக்கூடாது. அப்படி கோபம் பட்டோம்னு சொன்னா அந்த கோபம் நீதியை நடப்பிக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 34வது 25 வந்து படிங்க. மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக்கருக்கினாலே கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் போது ஃபுல்லாக படிச்சுன்னா படிக்கலாம். இதில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தீனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவன் வந்து இந்த ஏமோர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணியிருப்பான்? தவறாக நடத்தியிருப்பான். இதை வந்து லேவிங்கிற அந்த அவர் சகோதரன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவங்களுக்கு கோபம் வந்துடும். இது தவறான காரியம் தான் இல்லையா? சிமியோன் லேவிக்கு கோபம் அதிகமாக வரும். ரெண்டு பேருமே. யாக்கோபு வந்து அவங்க ஆசீர்வதிக்கும் சொல்லுவார். சிமியோனோட லேவியோட வந்து யாருன்னா கோபத்தை அவங்களோட இரண்டு வந்து அவங்களோட வந்து கோபக்கருவி ஏதோ சொல்லி அவங்க என்ன பண்ணுவாருன்னா அவங்கள சபிப்பார். என்ன அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பட்டயத்தை எடுத்துட்டு போய் ஒரு பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆண் மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வெட்டி போடுறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ஒரு பட்டணத்துக்குள்ள இருக்க எல்லா ஆண் மக்களையும் வெட்டி கொண்டு போடுறாங்க. அவங்களோட கோபம் நியாயமானதா நியாயம் இல்லாததா? அவங்க தங்கச்சியை அவங்க தப்பா நடத்திருக்காங்க. சரியா? இப்போ அதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏமோருங்கிறவன் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு வந்து நிற்பான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வஞ்சக மொழியா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லி விருத்த சேதனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆவது நாள் நோவு எடுத்த போது என்ன பண்ணுவாங்க? இவங்க ரெண்டு பேரும் பட்டயத்தை எடுத்துட்டு போய் அந்த ஏரியால இருக்க எல்லா ஆண் மக்கள் எல்லா ஆண்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி கொண்டுருவாங்க. 2 பேர் சேர்ந்து. இது சரியா தப்பா? அவங்க கோவப்பட்டது சரியா தப்பா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அவங்க கோபம் சரிதான். ஆனா அவர்களுடைய கோபம் நீதியை நடப்பிக்கலாங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்கல. ஆனா அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணுங்க? கர்த்தருக்கு விட்டு கொடுத்துருக்கணும். யாக்கோபு என்ன பண்ணாருன்னா பொறுமையோடு அங்க இருந்து பாருங்க. யாக்கோபு அந்த இடத்துல எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. பொறுமையா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு. அங்க தன் சகோதரர்களை வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணல, அவங்க கோபத்தை வெளிக்காட்டிட்டாங்க. எப்படின்னா கொலையில காமிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், மோசே என்ன பண்ணான்? அவன் கோபம் நியாயமானதுதான். தன் சகோதரனை தான் இனத்தான ஒருத்தன் என்ன பண்றான்? எகிப்தியன் அநியாயமா அடிக்கிறான். அதனால என்ன பண்ணான்? அவன் கோபம் உண்டவனாகி அங்க அவனை கொன்றான். இங்கே தன் சகோதரியை தப்பா நடத்துறாங்க. இங்கே இவர்களுக்கு கோபம் வருகிறது. அவர்களுக்கு கோபம் அங்க மரணத்தை கொண்டு வருது. அங்க என்ன பண்றாங்கன்னா 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா இல்ல 34லயே சொல்லுவாரு. யாக்கோபு சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு சிபியோனும் லேவியும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானாரிய இடத்திலும் பெரிசியர் இடத்தில் என் வாசனையை நீங்கள் கெடுத்தியதினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்றாரு? வாசனையை கெடுத்து போடுறாங்களாமா. ஹல்லேலூயா. அப்போ அந்த கோபம் எப்படி இருக்குன்னா செத்த ஈக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க வாசனை என்ன பண்ணுது? கெடுக்குது. வசனம் சொல்லுகிறது இல்லையா? நீ மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? செத்த ஈ தைலக்காரனுடைய என்ன பண்ணும்? மொத்த தைலத்தை என்ன பண்ணும்? நாரி போக பண்ணும். அது கெட்டு போக பண்ணிரும். ஹல்லேலூயா. உங்களுடைய அந்த கோபம் ஒரு செத்த ஈக்கு சமம் தான். அந்த செத்த ஈயை நம்ம அகற்றல, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னு சொன்னா நம்மளையும் ஆண்டவரையும் என்ன பண்ணாது? பிரிச்சிரும். ஹல்லேலூயா. சில காரியங்களை பார்ப்போம். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி பிரசங்கில சொல்றாரு சாலமோன். பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? டக்குன்னு இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல எல்லாத்துக்கும் என்ன பண்ணுது? கோபம் உடனே அதை சொல்ல மூக்குக்கு முன்னாடி என்ன பண்ணுது? கோபம் முட்டிக்கிட்டு வருது. ஹல்லேலூயா. கோபம் எப்படி வருது? கோபம் மூக்குக்கு முன்னாடி வருது. ஆளு பார்த்தா இத்தனோட தான் இருக்கான கோபத்தை பத்தி அவனுக்கு எப்படி வருதுன்னு. அந்த மாதிரி கோபம் என்ன பண்ணக்கூடாது?
உடனே கோபம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கோபம் வந்துச்சுன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் நினைக்கணும், இது செத்த ஈ. இந்த கோபம் எப்படிப்பட்டது? செத்த ஈ. என்னுடைய வாசனையை இது என்ன பண்ணும்? கெடுத்துரும். கர்த்தருக்குள்ளாக இருக்க என்னுடைய இந்த வாசனையை, ஆவிக்குரிய என்னுடைய ஜீவியத்தை இது என்ன பண்ணும்? கெடுத்துரும் சொல்லி நமக்குள்ள என்ன வரணும்? ஒரு எண்ணம் வரணும். ஹல்லேலூயா. இந்த கோபத்தை நாம் என்ன பண்ணணும்? சரியாய் கையாள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆமென். ஹல்லேலூயா. கோபம் கொண்டால் என்ன பண்ணக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கோபம் வந்தா என்ன ஆயிரும்? பாவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கோபம் பண்ணா அந்த கோபம் என்ன பண்ணுது? நம்மளை பாவம் செய்ய பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அந்த கோபம், நம்ம சிலர் பார்த்தீங்கன்னா கோபத்தில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கோபத்தில் இருப்பாங்க. 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் என்ன பண்ணாமங்க பேசாமல் இருப்பாங்க. அவன் இங்கே வந்தா இங்கே பாரு, அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், அவன் இருக்கப்ப தலை வச்சு கூட போட்டுக்க மாட்டேன். இல்லையா? எவ்வளோ கோபம், வைராக்கியம் நமக்குள்ள என்ன வந்துடும்? அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான்டா, எனக்கு டீ வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான்டா என்னைய அப்படின்னு. இல்லையா? கோபம் வந்துடுது இல்லையா? அப்போ அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா, சூரியன் மறைறதுக்குள்ள என்ன பண்ணிடணுமா? தணிஞ்சு போயிடணும். அதுக்குள்ள அந்த சமாதானம் ஆகிடணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? வழியில் இருக்கும் பொழுதே அவனோட என்ன பண்ணணும்? நல்மனம் பொருந்தணுமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபத்தை என்ன பண்ணக்கூடாது? உள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா, அந்த சூரியன் மறைகிறதுக்கு முன்பாக, அதாவது நைட்டுக்குள்ளார என்ன பண்ணணும்? உங்கள் கோபம் தணிஞ்சு போயிடணும். நீங்கள் அவங்கள மன்னிச்சிடணும். அந்த கோபத்தை உங்களை விட்டு என்ன பண்ணிடணும்? நீங்கள் அகற்றி விடணும். அப்படி அகற்றலைன்னா அது இந்த செத்த ஈயாய் மாறி போயிடும். ஹல்லேலூயா. அது உங்கள் தைலக்காரனுடைய மொத்த பரிமள தைலத்தையும் நாரி போக பண்ணுதுன்னா, அந்த கோபம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மொத்தத்தையும் அது என்ன பண்ணும்? நாரி போக பண்ணு, அது அழித்து போடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கோபம் வருதுன்னா என்ன பண்ணலாம்னா, ரோமர் 12வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? கோபம் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணிடுறோம்? இவன் எனக்கு டீ வாங்கி தரல, நான் நாளைக்கு டீ வாங்கி தர மாட்டேன். இல்லையா? எனக்கு இதை பண்ணிட்டான், நாளைக்கு நான் இதை இவனுக்கு என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா பண்ணுவேன். இல்லையா? பழிக்கு பழி வாங்குதல். ஹல்லேலூயா. நம்ம கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்றோம்? பழி வாங்கிற ஒருத்தர் நமக்கு இந்த கெடுதல் செஞ்சுட்டானா நம்ம என்ன பண்றோம்? அதை அப்படியே மனசுல வச்சு, அன்னைக்கு நீ எனக்கு இப்படி பண்ணல, அது அவனே பண்ணனவனே மறந்துருப்பான், நம்ம மறந்துருக்க மாட்டான் அதை. இல்லையா? ஆனா அது என்ன பண்ணும்? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது மொத்தமாக அழித்து போடுகிறதா இருக்கிறது. அந்த கோபம் நம்ம வாலிப நாட்கள்ல நமக்கு அதிகமா இப்ப என்ன பண்ணுது? கோபம் வரும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும். ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்? சுருக்குன்னு கோபம் வரும். ஹல்லேலூயா. ஊசில குத்த, பின்னுசில குத்தினா எப்படி சுருக்குன்னு துள்ளுவாங்க. அந்த போல கோபம் என்ன பண்ணும்? இந்த வாலிப நாட்களிலே வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த கோபத்தை இந்த நாட்கள் நாம் சரியாக கையாளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நாள்ல மோசே கையாள கொலைகாரனாய் மாறினான். சிமியோனும் லேவியும் கையாள தெரியல, அங்கே ஒரு பட்டணத்தையே அழித்து போட்டார்கள். அங்கே கர்த்தருடைய, அதாவது யாக்கோபோட வாசனையை அங்கே அவர்கள் கெடுத்து போட்டார்கள். அவங்க அங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களை சுற்றியுள்ள ஜனங்கள், அவர்களோட சமாதானம் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? யாக்கோபிட்ட வந்து அவனை சண்டை போட்டு யாக்கோபை அழிச்சிருப்பாங்க. சந்ததியே இல்லாமல் போயிருக்கு. இல்லையா? யாக்கோபு இந்த இஸ்ரவேல் சந்ததி இல்லாதபடிக்கு பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கே கர்த்தரால் பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபை பின்தொடராதிருந்தார்கள் அப்படின்னு வசனம் 35வது வசனம் 35வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இப்படி கர்த்தர் அவர்கள் அந்த நாளிலே பாதுகாத்தார், யாக்கோபு குடும்பத்தாரே. ஹல்லேலூயா. அவர்கள் வாசனை நம்முடைய வாசனையை, நம்முடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கையை நாம் கெடுத்து போடாதபடிக்கு கோபம் வரும்பொழுது நமக்குள்ள என்ன வரணும்? இந்த கோபம் என்னது? ஒரு செத்த ஈ. ஹல்லேலூயா. இந்த கோபம் செத்த ஈ. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இதை என்ன பண்ணும்? மொத்தமா அழிச்சிரும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சுன்னு சொல்லி கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நமக்கு விரோதமாக என்ன பண்ணாலும் சரி, யாரு எது என்ன பண்ணாலும், பொறாமையினால பண்ணாலும் சரி, நமக்கு பழி வாங்கினாலும் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களோ யாரா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு விதமாக ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா நம்ம கோபப்படாம அதை பழி வாங்காமல் கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், கோபாக்கினைக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் அவர்களை நியாயத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்றார் இல்லையா, கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், நீ பழி வாங்காத, நீ உன் கோபம் என்ன ஆயிரணும்?
சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் கோபம் தணிஞ்சு போயிடணும், உன் எரிச்சல் தணிஞ்சு போயிடணும், மறைஞ்சு போயிடணும்னு சொல்றாரு ஆண்டவர். அப்போ நம்முடைய கோபம் வந்ததுன்னா அது அப்பயே அவங்கள்ட்ட சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், இப்படி பண்ணாதீங்க எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கோபத்தை விட்டு மாறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கோபத்தை விட்டு மாறலைன்னா 3வது நாள்ல என்ன பண்ணுவோம், சிமியோன் லேவி மாதிரி 3ஆம் நாளிலே வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கொலை தான் நடக்கும். அங்கே என்ன பண்ணா, மனுஷனுடைய கோபம் நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அங்கே சிமியோன் லேவி மோசே இவர்களாம் பாருங்க, அவங்களுக்கு கோபம் நியாயமானது தான், ஆனா அவர்களுக்கு கோபம் அங்கே நீதியை நடப்பிக்கல. ஹல்லேலூயா. நம்மளுடைய கோபம் நீதியை நடப்பிக்கணும்னா நம்ம கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கோபத்தை நம்ம விட்டு அகற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அதை சரியாக ஹேண்டில் பண்ண, சரியாக கையாளுகளாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னா அது நம்முடைய சத்தையே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மொத்தமாக அது என்ன பண்ணும், அழித்து நாரி போக பண்ணுகிறதே காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதனால கோபப்படாம இருப்போம், கோபத்தை சரியா கையாளுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையா? எபேசியர் 4 அப்படிதான் சொல்லுகிறது. ரோமர் 12:19 அப்படிதான் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. ஹல்லேலூயா. நம்ம உங்க எரிச்சல் என்ன பண்ணும், சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக தணிஞ்சு போயிடணும். ஹல்லேலூயா. நம்ம பழி வாங்காம என்ன பண்ணணும், கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பழி வாங்காம, நம்ம கோபத்தை வெளிக்காட்டாம, நம்முடைய கோபத்தை என்ன பண்ணணும், விட்டு ஓய்ந்து நம்ம அதை என்ன பண்ணணும், சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக நம்முடைய எரிச்சல் கோபம் எல்லாச்சும் நம்ம என்ன பண்ணணும், மறந்துட வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது நம்ம விட்டு அகற்றிடணும், நம்ம விட்டு எடுத்து போட்டணும். அது நடந்ததை நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வைக்கக்கூடாது. உள்ளே வச்சோம்னா அது என்ன பண்ணும், பழி வாங்குற எண்ணமா மாறி போயிடும். அந்த பழி வாங்குதல் இல்லாதபடிக்கு, இந்த ஒரு செத்தையை போல நம்ம அதை உள்ள வைக்காதபடிக்கு அது உடனே என்ன பண்ணணும், நம்ம விட்டு அகற்றணும். அந்த தைலத்திலே இப்போ நம்ம சாப்பிட்ருக்க சாப்பாட்டில் ஒரு ஈ ஏதோ ஒன்று விழுகுது, தூசியை விழுகுதுன்னா என்ன பண்ணும், உடனே அதை எடுத்து வெளியே போட்டுருவோம். இல்லை அதை அப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அது அந்த பகுதியில் உள்ளதெல்லாம் கெட்டு போகும், அது சுற்றி உள்ளதெல்லாம் கெட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும், மொத்த அந்த உணவும் என்ன பண்ணும், கெட்டு போயிடும் இல்லையா? அதே போல தான் அந்த கோபங்கிறது நம்ம உள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நம்முடைய உலக வாழ்க்கையும் அது என்ன பண்ணும், அழித்து போடுகிறதா இருக்குது. அந்த கோபம் ரொம்ப மோசமான ஒன்று. ஹல்லேலூயா. அந்த ஒரு எப்படி செத்தையே அந்த ஒரு பரிமள தைலக்காரன் எத்தனை லிட்டரு அந்த ஒரு பரிமள தைலம் வச்சிருந்தாலும் அது ஒரே ஒரு ஈ என்ன பண்ணும், மொத்தத்தை என்ன பண்ணும், காலி பண்ணிடும். அதே போலதான் அந்த ஒரு கோபமும் நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சு போட்டுரும். அதனால கோபத்தை நம்ம விட்டு ஒழித்து போடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.